விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? இதுவரை அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில் பாதி நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்தவர் இந்த வருடம் மார்ச் மாதம் முதல் மீன ராசிக்கு சென்று அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகிச் செல்கிறார். இதுவரை உடல் ரீதியாக மனோ ரீதியாக அழுத்தங்களை கொடுத்து வந்த வீட்டிலும் அலுவலகத்திலும் எல்லா இடத்திலும் நெருக்கடிகளாக இருக்கிறதே என்று நொந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் முதல் சனிப்பெயர்ச்சி முதல் ஒரு விடுதலை கிடைக்க இருக்கிறது. இனி அலுவலக விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்ல தோன்றும். யாருக்கேனும் வரன் பார்த்து கொண்டிருந்தால் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திற்குள் கிடைக்கும் வரன்களை நல்லபடியாக முடித்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார், குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் என்பதால் அடுத்த 2 வருடங்கள் தாமதப்பட்டு விட வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் சனி பகவானின் தற்போதைய நிலையிலேயே வரன்களை முடித்து கொள்ளுங்கள். குரு பகவான் இந்த முறை திருமணஸ்தானத்தில் குரு பலனை அளித்து கொண்டிருந்த திருமணஸ்தானத்தில் இருந்து விலகி ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்று தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற வருமானத்தை அவர் அழித்து விடுவார். திடீர் செலவுகள், சேமிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அந்த செலவுக்கு தேவையான வருமானத்தை குரு பகவான் ஏற்பாடுபட்டாவது கொண்டு வந்து காப்பாற்றி விடுவார் என்று சொல்லலாம். உத்தியோக சூழலிலே மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒருவித விரக்தி நிலை அல்லது மனம் ஒன்றி போகாத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலையை நாம் விநாயகர் வழிபாடு மூலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்கள். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், திருமணஸ்தானத்தை, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் சனி பகவான் ஒருங்கே பார்வையிடப் போவதால் கணவன் மனைவிக்கு இடையே சிற்சில கருத்து பேதங்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருங்கள். சிலருக்கு வீடு இடமாற்றம் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் போன்றவை ஏற்படலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வீடு மாறி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் நான் வீடு வைத்து வாடகைக்கு விடுகிறேன், ஆனால் சரியான ஆள் எனக்கு அமைவதே இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாடகைக்கு நல்ல ஆள் வந்து குடியிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு 2025 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சாதகமும் பாதகமும் இரண்டும் கலந்த ஒரு ஆண்டாக இருக்கிறது. இருப்பினும் குரு பகவான் நல்ல நிலையிலேயே குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்க அமர்ந்து விடுவதாலும் வீடு வாகனஸ்தானத்தை பார்த்து இருப்பதாலும் உங்களுக்கு ஏறக்குறைய வீடு மற்றும் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியான விஷயங்களையே கொடுப்பார் என்பதால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே 2025 இருக்க போகிறது. உத்தியோகம் சிறப்பாக இருக்க விநாயகர் வழிபாடு தினமும் செய்யுங்கள். வீட்டிலே தினசரி விநாயகர் அகவல் படிப்பது உத்தியோக ரீதியான அமைதி கிடைப்பதற்கு நல்லது. தினமும் அம்மனுக்கு வீட்டில் தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது. தட்சிணாமூர்த்தியின் முன்பாக ஒரு 3 நிமிடமாக தியான நிலையில் நின்று உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து வந்தால் இந்த வருடம் முழுவதும் சிறப்பான மாற்றங்களை எதிர்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.